ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டில் பூத்திருந்த ரோஸ். காலையில் பார்க்கவே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருந்தது. சரி, இந்த அழகை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு சின்ன கிளிப்பு. நல்லாயிருக்கு தான். ரோஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பூத்திருந்தது. இது எங்கள் ஸ்ட்ரீட்டில் அடிபட்டு கிடந்தது இந்த டாகு. இது எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பால், சோறு இதெல்லாம் காலையிலே போட்டு வச்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இது செம்பருத்தி பூ. அழகாக இருக்குல்ல, கலர் சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம செல்ஃபாக எப்படி நம்மளுக்கு நாமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறது, லிப்ஸ்டிக் எப்படி போட்டுக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். செல்ஃப் மேக்கிங் நமக்கு எப்படி போட்டுக்கலாம். அந்த அஃபோர்டபுள் நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், அஃபோர்டபுளாக பேலட் வச்சு, ஐப்ரோ பேலட் வச்சு எப்படி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஐப்ரோ சேவ் பண்ணி தான் இருக்குது. மறுபடியும் அந்த ஸ்பூலின்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு இப்போ நான் ஐப்ரோவை க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பேலட்லேருந்து டார்க் ஷேட் ஒன்று எடுத்துக்கிறேன். என்னோடய கலருக்கு அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு டார்க் ஸ்கின் தான் கொஞ்சம். ஸோ எல்லாருக்குமே இந்த கலர் வந்து சூட் ஆகும். ரொம்ப பிளாக்காக இருக்காது, ஓரளவுக்கு சட்டிலான கலராக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு. கரெக்டாக ஐப்ரோ எந்த இடத்துல முடி வளர்ந்துருக்குது அந்த இடத்துல தான் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அதிலேருந்து ஒரு இது கூட மேலேயோ கீழேயோ இறங்காது. கரெக்டாக அந்த நம்மளோட ஐப்ரோ ஷேப்புக்கே நம்ம பண்ணோம்னாலே அழகாக வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக இழுத்து செஞ்சு அந்த மாதிரி பவுட்ரு பண்ண வேண்டாம், ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஐப்ரோ பென்சில் வச்சு பண்ணுறது வந்து டார்க்காக அப்பிக்கிட்டு விடும். இந்த மாதிரி நம்ம பவுட்ரு ஃபார்மில் இருக்கிற பேலட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது இப்போ அந்த ஸ்பூலி வச்சு ரெண்டாவது கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதிலே லைட் ஷேட் எடுத்துக்கிறேன். லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு அதை ஃப்ரண்ட் லைனில் நம்ம ஐப்ரோவோட ஃப்ரண்ட்டு ஏரியாவில் கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இருக்கிற இடத்துலலாம் லைட்டாக டாட்டாக வச்சு அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஸ்பூலி வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஐப்ரோஸும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டு. இன்னி கூட லைட்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திருப்பி அந்த டார்க் ஷேட் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் ஃபில் பண்ணுறேன். ஐப்ரோ பேலட்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் டார்க்காக தெரியுதுங்களா, நல்லா இருக்குல்ல. இப்போ லைட்டாக நீட்டி விடலாம். ஏன்னா நம்மளோட நோஸோட எட்ஜ் பாயிண்ட் அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த டாட் வச்சுட்டு அந்த டாட்லேருந்து லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்போ இல்லை உங்களுக்கு எப்படி ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் ரீகரெக்ட் பண்ணி, ஏன்னா ஸ்பூலி வச்சு நம்ம செட் பண்ணிக்கிட்டே இருக்க அழகாக வந்துகிட்டே இருக்கும். எக்ஸஸ் எல்லாம் தானாகவே வந்துடும். இப்போ இன்னொரு ஐப்ரோஸையும் நம்ம இது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஐப்ரோஸும் எவ்வளோ கரெக்டாக இருக்கா. இந்த 2 பக்கம் இந்த சென்டர் பாயிண்ட், நம்ம நோஸோட சென்டர் பாயிண்ட் வச்சு 2ஐயும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போது ஐப்ரோ லைனர் வச்சு சாரி லிப் லைனர் வச்சுட்டு, அஃபோர்டபுள் லிப் லைனர் அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த லிப் லைனர் எடுத்துகிட்டு நம்ம லிப்போட கார்னர் பாயிண்ட், லிப்போட முடிகிற இடம், ஆரம்பிக்கிற இடம், அந்த மாதிரி இடத்துல வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் ஜாஸ்தி போக வேண்டாம், மேலே போகவே வேண்டாம். எனக்கு ஆல்ரெடி உதடு பெருசாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன உதடாக இருக்கிறவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் மேலே எலும்புனாப்பில் நம்ம ட்ரா பண்ணிக்கிடலாம். இப்போ அதை மறுபடியும் மேலே நான் ஓவர் ரைட் பண்ணுறேன், கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுக்காண்டி. இப்போ பார்த்தீங்களா, அவுட்லைன் கொடுத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது லிப்ஸ்டிக்கு லைட் ஷேட் எடுத்திருக்கேன், வெரி லைட் ஷேட் எடுத்திருக்கேன், பேபி கலர் மாதிரி. பாருங்கள், இது எதனாலன்னா ஒரு ஹைலைட்டுக்கு இது யூஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன் ஹைலைட் எப்படி பண்ணிக்கிறதுன்னு. இப்போது இந்த லாஸ்ட்லேருந்து நான் ஏன் லாஸ்ட்லேருந்து கொடுக்குறேன்னா, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈவன் ஃபார்ம் இருக்கும். நடுவில் மட்டும் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் அது மட்டும் எடுத்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லிப்போட கார்னர் ஓரத்துலேருந்து நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஆக்சென்ட் பண்ணுறதுக்கு பேர் மம்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்க ஆல்ரெடி தெரியும், லிப்ஸ்டிக் போட்டால் எல்லாருமே இந்த வேலை தான் செய்வோம். பண்ணிவிட்டுவோம், மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல டார்க்காக தெரியலையோ அந்தந்த இடத்துல மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமையும் நம்ம கரெக்ட் பண்ண நம்ம லிப் வந்து அழகாக இருக்கும். இது நம்ம வீடியோவை பார்க்குறதுனால ரொம்ப நேரமாக தெரியுது. ஜஸ்ட்டு ஒரு 1 செகண்டில் இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு 2 தடவை வந்துட்டு நான் இது ரொம்ப எனக்கு லைட்டாக தெரியறதுனால ஒரு டார்க் ஷேட் கொடுத்து கார்னர் மட்டும் நான் டார்க் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், லிப்போட ஒரு இதே அழகே வந்து நல்லா பாப்பப் ஆகி தெரியும். இந்த லைட் கலர் வந்து நல்லா பாப்பப் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த லைட் கலரும் டார்க் கலரும் மிக்ஸ் ஆகி
உதடோட சென்டரில் வந்து நல்லா ஹைலைட்டிங்காக ஒரு வெளிர்ன கலர் மாதிரி, அது பேர் தான் ஹைலைட்டிங் சொல்கிறது. ஓரத்துலலாம் டார்க்காக வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.